மக்களினுடைய நம்பிக்கைகளால் நடக்கிறதே கிடையாது. மக்கள் நம்பிக்கையை போட்டு தான் ஓட்டு போடுறாங்களா என்ன? வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா? அது எது ஜெயிக்கணுமோ அது ஜெயிக்குன்ற மாதிரி ஒரு பெரிய கேம்லிங் தான் இது. அப்படிங்கிறப்ப இந்த கேம்லிங்கில் எது அதிகமாக அங்கே இறக்கப்படுதோ அது ஜெயிக்கும்ன்ற மாதிரி நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருந்தாலும் தற்போது அது இல்லை. இன்னொரு விஷயம், இந்த ஜாதகம் உண்மையான்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ ஜாதகம் பொய்யா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களும் பொய்யா இருக்கலாம். ஆனால் கிடைத்த தகவல் அடிப்படையில் புதன் அவருக்கு அந்த வக்ரத்தை சேர்ந்ததால் அந்த சந்திரன் அந்த பிரச்சனை கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ அவருக்கு குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்குது. இப்போ அதையும் அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுக்கு நெட்டில் கிடைச்ச ஜாதக அடிப்படையில் பேசுகிறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஜாதகம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடந்த 1 வருஷம் 4 மாதமாகவே குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஃபேமிலி லைஃப்பில். அது இந்த வருஷம் ஒரு முடிவுக்கு வரலான்னு காட்டுறதே தவிர, ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை சந்திச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து அவர் இப்போ நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி அரசியலுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க தான் போகுது.